பசியில இருந்த அவங்க அம்மாவுக்கு பிரெட் திருடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த 15 வயசு பையனை கைது பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஜட்ஜு இல்ல இது தவறான விஷயம், அவங்க பசியில வந்து அவங்க அம்மாக்காக தான் பிரெட் திருடணும், இதெல்லாம் தவறான விஷயம், ஹியூமனிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி அவருக்கும் சேர்த்து போலீஸ்க்கு எல்லாருக்குமே அந்த கோர்ட்ல எல்லாருக்குமே இந்த பையனை கைது பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் ஃபைன் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான கதையை சொல்லட்டுமா, கிறிஸ்டியன் பெர்னாண்டஸ் அப்படின்ற அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல். அவர் அப்பப்ப ஜெயிலுக்கு போவார், 3 மாசம் ஜெயிலுக்கு போவார், 2 மாசம் வெளியே வருவார். அந்த மாதிரி அப்பப்ப கண்டிஷன் பெயில்ல அப்பப்ப வெளியே வரக்கூடிய ஒரு ஆள். அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா 14, 15 வயசுல இருக்கப்ப இவனை குழந்தையா பெத்துக்கிறாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு அபியூஸால வளர்க்கப்படுறவங்க. சோ சின்ன வயசுல இருந்தே ஒரு தவறான சூழல்ல வளர்றதுனால இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு தவறான சூழலே வளர்ந்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்தே ஒரு ட்ராமா ஸ்ட்ரெஸ்ல இந்த பையன் ஆள்றான். இந்த பையனுக்கு 12 வயசு ஆகுது 2011ல. அவனுக்கு அப்ப 2 வயசுல ஒரு தம்பி பாப்பா இருந்திருக்கான். இவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் இவனை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. அப்போ வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப தவறான சூழல்ல வளர்ந்ததுனால இந்த பையனுக்கு எல்லாம் மைண்ட்ல வந்து போகுது. ஒரு கட்டத்துல எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அந்த 2 வயசு பையன யாருமே இந்த உலகத்துல நம்பல. அந்த 2 வயசு பையன இவனே வெறி கொண்டு அடிச்சு, அந்த 2 வயசு குழந்தைய கடிச்சு கொண்டிருக்கான். இது நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இந்த பையன கோர்ட் கூட்டிட்டு போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. ஜட்ஜ் இத நம்பல, போலீஸ் இத நம்பல. போலீஸ்லாம் தீர ஆராய்ஞ்சு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த சூழல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஆமா இது உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து கோர்ட்ல வந்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த பையனை தூக்குல போடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 12 வயசு தான் ஆகுது அப்படின்ற அந்த பையனுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஒரு 19 வயசு வரைக்கும் சிறுவர் சிறுத்த பள்ளி மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயில போட்டு இவங்களோட அம்மாவை 9 வருஷத்துக்கு ஜெயில அனுப்புறாங்க. இதுதான் உண்மையா நடந்த கதை. இந்த கதையில இருக்கக்கூடிய இந்த சின்ன பையனோட போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு இந்த பையன் அவங்க அம்மாக்கு பிரெட் திருடினதுக்காக ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால வர எதுவும் பிளைண்டா நம்பாதீங்க.